ஹலோ ஸ்ட்ரைக்கர்ஸ். லாஸ்ட் 1 மந்த்தா அடையாறு நீலாங்கரை பக்கம் போனவங்களா ஒரு விஷயத்த நீங்க கவனிச்சிருப்பீங்க. பாக்குற இடம்லாம் காகங்கள் இறந்து கிடந்ததை பார்த்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் அந்த காகங்கள்லாம் இறந்து போறப்ப காலநிலை மாற்றத்தால வெயில் அதிகமா இருக்கு, அதனாலதான் இந்த காகங்கள் இறந்து போச்சு அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்போ அது காலநிலை மாற்றத்தால நடந்த விஷயம் இல்லைன்னு தெரிய வந்திருக்கு. அதாவது பறவை காய்ச்சல் H5N1 அப்படின்ற பறவை காய்ச்சல்னால தான் இந்த காகங்கள்லாம் இறந்து போகுதுன்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. பறவை காய்ச்சல்னா உடனே நம்மள சில பேருக்கு சில பயம் வரும். சிக்கன் சாப்பிடலாமா, இல்ல சிக்கன் போடுற முட்டை சாப்பிடலாமா, இந்த எல்லாத்த பத்தியும் டீடைலா இந்த வீடியோல நான் சொல்றேன். அதுக்கு நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்தியால மட்டும் இல்லாம உலகம் ஃபுல்லா என்ன அப்டேட் நடக்குதோ அது எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷார்ட்டா கொண்டு வரதுக்கு நான் ட்ரை பண்றேன். அதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலா கொஞ்சம் மாசமா அடையாறு இந்திரா நகர் பூங்கால சில காகங்கள் கொத்து கொத்தா இறந்ததை நம்ம பார்த்தோம். அந்த இறந்து போன காகங்களோட மாதிரிகளை எடுத்து டெஸ்டிங் பண்ணும்போது அது பறவை காய்ச்சல்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. சென்னை மாநகராட்சி சார்பா ஒரு ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க. அதாவது பறவைகளை யாரும் வெறும் கையால தொடக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாவே சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இது H5N1 வைரஸ் தானான்னு கண்டுபிடிக்கவே பல கட்ட சோதனைகளை நடத்திருக்காங்களாம். H5N1 வைரஸ்னா என்ன, இது ஏன் காகங்களை மட்டும் குறி வைக்குது? பொதுவா பறவை காய்ச்சல் போது அதிகமா கோழிகளுக்கும் வாத்துகளுக்கும் மட்டும்தான் வரும். இந்த பறவை காய்ச்சலை பத்தி வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த பறவை காய்ச்சல் பறவைங்க கிட்ட இருந்து மனுஷங்க கிட்ட பரவுறது ரொம்ப அபூர்வம்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் அது பரவுச்சுன்னா அதோட மரண விகிதம் ரொம்பவே அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க. பேசிக்காவே நம்ம ஊர்ல காகங்களோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகம். சோ அந்த காக்காங்க கிட்ட இருந்து மனுஷங்களுக்கு இந்த பறவை காய்ச்சல் பரவுச்சுன்னா அதோட டெத் ரேட் அதிகமா இருக்கும்னு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொன்னதால கவர்மெண்டே ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க. ஐயோ பறவை காய்ச்சல் வந்துருச்சா, என்னால சிக்கன் பிரியாணி சாப்பிடாம இருக்க முடியாது அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கிளியரா கேக்குது. ஆக்சுவலா சிக்கன் பிரியாணி தாராளமா சாப்பிடலாம். ஆனா அதுலயும் ஒரு கண்டிஷன் இருக்கு. சிக்கனை நல்லா வேக வைக்கணும். நம்ம ஊர் பிரியாணில கிட்டத்தட்ட 70 டிகிரி செல்சியஸ்க்கு மேலதான் வேக வைப்பாங்க. இன்கேஸ் அதுக்குள்ள வைரஸ் இருந்துச்சுன்னா அது அந்த வெப்பம் தாங்க முடியாம இறந்துரும். சோ அந்த வைரஸ் உங்களை அஃபெக்ட் பண்ணாது. ஜிம்முக்கு போறவங்களா காலையில 10 முட்டை பச்சையா சாப்பிடுவாங்க. இந்த ஆஃப் பாயில் சாப்பிடுறவங்க இவங்க எல்லாம் மட்டும் கொஞ்ச நாள் இந்த விஷயத்தை அவாய்ட் பண்றது நல்லது. ஐயோ ப்ரோ, எங்க வீட்டு மொட்டை மாடியில கூட ஒரு காகம் செத்து போயிருக்கே அப்படின்னா தப்பி தவறி கூட அந்த காகத்தை வெறும் கையால தொற்றாதீங்க. இதுக்கு பெஸ்டான ஒரு சொல்யூஷன் என்னன்னா 1913, அதாவது கார்பரேஷன் நம்பருக்கு நீங்க உடனே ஒரு கால் பண்ணீங்கன்னா கார்பரேஷன் சைட்ல இருந்து வந்து அந்த காகத்தை ரிமூவ் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாம சுமார் 10 அடி குழி தோண்டி அதுக்குள்ளதான் இந்த இறந்த காகங்களை புதைக்கிறாங்க. ஏன்னா இந்த வைரஸ் காத்துல பரவ வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா நம்ம ஊர்ல சென்டிமெண்டலா காகங்களுக்கு சாப்பாடு வைக்கிற பழக்கம் இருக்கு. சோ அவங்கெல்லாம் மட்டும் அந்த பிளேஸ ஹைஜீனா வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஆஃப்டர் தட் நீங்க சாப்பாடு வச்சு முடிச்சிட்ட பிறகு உங்க கையெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டீங்களான்னு ஒரு வாட்டி ரீசெக் பண்ணிக்கோங்க. என்னதான் கவர்மெண்ட் சைட்ல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா கூட செல்ஃப் ஹைஜீன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சில வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா வரும்போது கூட கை கால்லாம் வாஷ் பண்ணிட்டு தான் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு இருந்தோம். அந்த மாதிரியான ஒரு பிராக்டிஸ இந்த வைரஸ்க்கும் நீங்க அப்ளை பண்ணுங்க. ஏன்னா வீட்டுல இருக்க குழந்தைகளுக்கு இந்த அஃபெக்ட் ஆகக்கூடாது. சோ ஸ்ட்ரைக்கர்ஸ், நம்ம இப்போ பயப்பட வேண்டிய நேரம் கிடையாது, ஆனா ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நேரம் இது. தயவு செஞ்சு கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொடுக்குற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஃபாலோ பண்ணுங்க. இந்த வைரஸை பத்தி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பிரியாணி சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்ற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.